பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லா வல் ஆக்கிபத்தில் இல்முத்தகீன். என் அன்புமிக்க அல்லாவின் நல்லடியார்களே, உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு இன்று ஒரு குர்ஆன் வசனத்தை பார்க்கலாம். குர்ஆனை உள்ளத்தில் குடியேற்றும் நிகழ்ச்சியாக நாம் பல பகிர்வுகளை பகிர்ந்து கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே இன்று 49வது வசனம், அல் ஹுஜராத், அறைகள் என்று பொருள். இதிலே 12வது வசனத்தை மிகவும் முக்கியமான வசனம், மிக நல்ல பொருள் புரிந்த வசனம், நாம் பின்பற்ற வேண்டிய முக்கியமான வசனமாகவும் இது கருதப்படுகிறது. எனவே தான் இதை மீண்டும் பல முறை உங்களுக்கு பகிர்ந்து கொண்டு வருகிறேன். இதன் பொருளை பாருங்கள், பிறகு உங்களுக்கு அதனுடைய மகத்துவம் நன்றாக புரிய வரும். இந்த வசனத்திலே யா ஐயுஹல்லதீன ஆமனுஸ்தனிபு கஸீரம் மினல் லன் இன்ன பாதன் லன் இஸ்மு வலா தஜஸ்ஸஸு வலா யக்துபு பாதுக்கும் பாத் அயுஹிப்பு அஹதுக்கும் ஐ யகுல லஹம அஹி மைத்தன் ஃபக்ரிஹ்துமு வத்தகுல்லாஹு இன்னல்லாஹ தவ்வாபுர் ரஹீம் என்று அல்லாஹ் கூறுகிறார். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், நீங்கள் மௌனத்தை கடைபிடிங்கள். அவ்வாறு நீங்கள் மௌனத்தை கடைபிடிக்கும் போது ஷைத்தான் உங்களிடமிருந்து ஓடிவிடுவார். நீங்கள் மௌனத்தை கடைபிடிக்குமால் நீங்கள் நாவினால் பலவிதமாக பேச்சுக்களில் ஈடுபடும் போது அந்த நாவை கொண்டு உங்களுக்கு பல சிக்கலை உண்டாக்கி விடுவான். அது மட்டுமல்ல, அதுவே உங்களுக்கு நரகத்தை இட்டு செல்ல அது ஒரு கருவியாக மாறிவிடும். எனவே மௌனமாக இருக்கும் சொல்லி அல்லாவின் தூதர் கூறினார்கள். இங்கே அல்லாஹ் என்ன கூறுகிறான்? எண்ணங்களிலே நாம் பேசாமல் எண்ணங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார். அதாவது யா ஐயுஹல்லதீன ஆமனுஸ்தஜிபு கஸீரம் மினல் லன், மூமின்களே, நீங்கள் தவறான எண்ணங்கள் பெரும்பாலானவற்றை தவிர்த்து கொள்ளுங்கள். அதற்கு காரணமும் கூறுகிறார். நமக்கே தெரியும், இதை நன்றாக சிந்தித்து பார்த்தார். ஏனெனில் நிச்சயமாக எண்ணத்தில் சில பாவமாகும். நம்மிடம் நல்ல எண்ணங்களும் உதைக்கும், கெட்ட எண்ணங்களும் உண்டாகும். இந்த இரண்டு எண்ணங்களும் நமக்கு நிச்சயமாக நமக்கு தெரிய வரும். எனவே நல்ல எண்ணங்களாக இருந்தால் பரவாயில்லை, அதற்கு நன்மையும் உண்டு. அதே சமயத்தில் தீய எண்ணங்கள், கபடத்தின் மூலமாக நமக்கு பிறக்கும் தீய எண்ணங்கள், அது நம்மை நரகில் தள்ளிவிடும். எனவே தான் அல்லாஹ் இவ்வாறு எண்ணங்களில் பெரும்பாலானவற்றை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார். அதை தவிர்த்து கொள்ள நமக்கு ஜிக்கர் செய்தாலே போதும். அல்லாஹ்வுடைய பெயரை கூறி அல்லாஹ்வை நினைவு கூர்த்தி நாம் ஜிக்கர் செய்தாலே அவை தானாக நம்மை விட்டு ஓடிவிடும். அப்படி இருக்கையிலே அந்த எண்ணங்களை பற்றி அல்லாஹ் தவிர்த்து கொள்ளும்படி கூறும்பொழுது யூசுப் நபி அவர்கள் கூறுவார்கள், வமா உபரி நப்சி இன்னும் நப்சன் லா அம்மாரத்தன் விஸ்வவி இல்லாமா ரஹிம ரப்பி என்று கூறுவார்கள். யூசுப் அத்தியாயத்தில் நாம் பார்த்திருக்கிறோம். அதன் பொருள் என்னவென்றால், வமா உபரி நப்சி, நான் எனது உள்ளத்தை நான் தூய்மையாக்கி விடவில்லை. ஏனெனில் உள்ளம் என்பது தீமையை தூண்டக்கூடியதாகவே இருக்கிறது. எல்லோருக்குமா என்றால் அல்லாஹ் ரஹமத் செய்தோரை தவிர என்று யூசுப் நபி அவர்கள் கூறுவார்கள். அப்படியேத்தான் நமக்கு அல்லாஹ் ரஹமத் செய்திருந்தால் நமது உள்ளமும் சீர்திருந்துவிடும். நமக்கு தவறான கெட்ட எண்ணங்கள் தோன்றாது. நமக்கு சீர்திருத்தம் ஏற்படவில்லை என்றால் நமக்கு தவறான எண்ணங்கள் நிச்சயம் தோன்றும். எனவே தான் நாம் அவைகளுடன் போராட வேண்டும். எனவே அல்லாவும் அல்லாவின் தூதரும் எண்ணங்களும் பேச்சுக்களும் குறைத்துக் கொள்ளும்படி கூறியிருக்கிறார்கள். மேலும் இங்கே பார்க்கலாம், என்ன பாதல்லன் இஸ்ம, பெரும்பாலான, ஏனென்றால் நிச்சயமாக எண்ணங்களில் சில பாவமாகும். மேலும் வலா தஜஸ்ஸஸு வலா யக்துபு பாத், நீங்கள் பிறர் குறைகளை துருவி ஆராய்ந்து கொண்டிருக்காதீர்கள். உங்களில் சிலரை பற்றி புறம் பேசவும் வேண்டாம் என்று அல்லாஹ் இங்கே கூறி வருகிறார். உங்களில் ஒருவர் தமது இறந்த சகோதரனின் மாமிசத்தை தின்ன விரும்புவீரா? இல்லை, நிச்சயமாக நீங்கள் அதை வெறுப்பீர்கள். ஃபக்ரிஹ்துமு, மேலும் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் பாவமீட்சியை ஏற்பவன் மிக்க கிருபையுடன் என்பதாக இங்கே கூற வருகிறார். எனவே நாம் பிறரை பற்றி புறம் பேசக்கூடாது. பிறருடைய குறைகளை துருவி ஆராயக்கூடாது. அல்லாஹ் நமது குறைகளை துருவி ஆராய்வதில்லை. மேலும் அப்படி இருக்கிறேன், நாம் பிறருடைய குறைகளை நாம் ஏன் துருவி ஆராய வேண்டும்? அவர்கள் தவறு செய்தால் அது அவர்களுக்கு அது அப்படி இருக்கையிலே அவர்களுக்கு நாம் நேரு வழியை காண்பிக்கலாம். தீயவை தவிர்த்து கொள்ளும்போது அவர்களுக்கு அறிவுரை செய்து நேரான வழியை நமக்கு சொல்லிக் கொடுக்கலாம். நாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அதை விட்டு அவர்கள் குறைகளையும் அவர்களை பற்றி புறம் பேசிக் கொண்டிருப்பதால் நமக்கு பாவசமும் ஏறி விடுகிறது. அப்படி இருக்கையிலே இந்த ஒரு
வசனம் மிகவும் பிரசித்தி பெற்றது, மிகவும் மகத்துவம் வாய்ந்தது. இந்த வசனத்தின்படி நாம் என்ன செய்ய வேண்டும்? நம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் சிலர் வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எவ்வாறு இருந்தது என்று கேள்வி கேட்டார்கள். அதற்கு இவ்வாறு இருந்தது, அவ்வாறு இருந்து பதில் சொல்லிவிட்டிருக்கலாம். ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அவ்வாறு கூறாமல் என்ன சொல்கிறார்கள்? உங்களுக்கு குரான் ஓதத் தெரியுமா என்று அந்த அரபு நாட்டு தோழரை பார்த்து கேட்கும்போது, என்ன இப்படி கேட்டு விட்டீர்கள்? நான் தாராளமாக ரொம்ப மிகவும் அழகான முறையில் குரான் ஓதுவேன். நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பயணித்திருக்கிறேன் என்று கூறும் பொழுது, சரி அதனுடைய பொருள் அறிவீர்களா? இது என்ன கேள்வி? நான் பொருள் அறியாமல் ஓதுவதே இல்லை, பொருள் அறிந்து தான் ஓதுகிறேன். எனவே நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியை பின்பற்றி வந்து கொண்டிருக்கிறேன். அவர்களுடைய வாழ்வு எவ்வாறு இருந்தது என்று அவர்களுடைய துணைவியாரான உங்களிடம் கேட்கும் பொழுது, நீங்கள் இப்படி கேட்கிறீர்கள் என்று கேட்கும் பொழுது, அப்படி என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கை இவ்வாறு தான் இருந்தது. குரானில் என்ன கூறப்பட்டதோ அவ்வாறு அவர் தன் வாழ்க்கையை நடத்தி கொண்டு வந்தார்கள் என்பதாக பெருமானார் அவர்களுடைய துணைவியார் அவர்களுக்கு விளக்கம் கூறுகிறார்கள். எனவே நாம் அத்தகைய நிலையை கடைப்பிடிக்க வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது நாம் குரான் என்றால் என்ன என்று ஒரு சிலருக்கு அது புனிதமான ஒரு கிதாப் என்பதை மட்டும் அறிந்து வைத்திருப்பார்கள். அதன் பொருள் அறியாதவரை பொருள் அறிந்துவிட்டால் அதன் மகத்துவம் கூடிவிடும். இவ்வளவு விஷயங்கள் இதில் உள்ளதா என்பதை அவர்கள் மிகவும் ஆச்சரியமாக பார்ப்பார்கள். அதற்காக வேண்டிதான் இந்த குரானை உள்ளத்தில் குடியேற்றும் முயற்சியாக இந்த பதிவுகளை உங்களோடு பகிர்ந்து வருகிறேன். ஒரு சில பகிர்வுகளை பகிர்ந்த பின் மேலும் இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற நம்பிக்கையோடு நாம் என்ன செய்ய வேண்டும்? இதை உள்ளத்தில் பகிர வேண்டும் என்பதை இன்ஷா அல்லாஹ் பின்வரும் காலங்கள் பார்க்கலாம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிற வாஹர் தாவானா அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன். மேலும் நம் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் இந்த நற்செய்தியை நீங்கள் நல்ல விதமாக பகிர்ந்து கொள்ளுங்கள். அவரவர்களும் அவரவருக்கு தெரிந்த மொழியிலே இதனுடைய விளக்கத்தை, இதனுடைய பொருளை அறிந்து கொள்ள வேண்டி தர்ஜுமத்துல் குரானை வாங்கி அதன் மூலம் ஒவ்வொருவராக என்ன செய்யுங்கள்? ஒவ்வொரு வரியாகவும் நாளுக்கு 1 என்று 2 என்றே நீங்கள் என்ன செய்யுங்கள்? அல்லந்து சூறாவிலிருந்து ஆரம்பியுங்கள். அதன் பொருளை மனதில் பதிய வையுங்கள். பிறருக்கு எடுத்து கூறும்போது உங்களது மனதில் நன்றாக பதிந்துவிடும். அவ்வாறு நீங்கள் பிறருக்கு எடுத்து கூறிய பின் பிறருக்கு அதற்கடுத்து நீங்கள் அதற்கு அடுத்த வசனங்களை செல்லுங்கள். இவ்வாறு படிப்படியாக நீங்கள் செல்லும் பொழுது நிறைய வசனங்கள் உங்கள் மனதிலே பதிந்துவிடும். பொருளுடன் பதியும் பொழுதுதான் உங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கும். இப்படி இவ்வளவு பெரிய அதிசயமான ஆச்சரியமான அல்லாஹ்வுடைய கட்டளைகள் கொண்ட குரானா இது என்று நீங்கள் பிரமித்து போவீர்கள். அந்த வகையிலே நீங்கள் அப்படி பிரமிக்கும் போது அதை ஏன் நாம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடாது என்பதையும் நீங்கள் முடிவுக்கு வருவீர்கள் என்ற நோக்கத்தில் தான் இந்த பதிவுகளை பகிர்கிறேன். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்கள் நீங்கள் அனைவரும் இதில் வெற்றி பெற வேண்டும். இங்கே வாழ்க்கை வீணானது அல்ல. இங்கே நாம் இது போன்ற நல்ல விஷயங்களை சேகரித்து கொண்டு சென்றால்தான் நாம் கபரிலே நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம். அங்கிருந்து தொடர்ந்து நமக்கு வெற்றிகளை கிடைக்க செய்யும் இந்த குரானை, நமக்கு சிபாரிசு செய்யும் இந்த குரானை நாம் நல்ல விதமாக மனதில் பதிய வைத்து பிறருக்கு எத்தி வைக்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிற வாஹர் தாவானா அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.